வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக என் வாழ்க்கை தரத்தை மாற்றும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, கைப்பிடி புதினா, கைப்பிடி கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். நீங்கள் பார்க்க போகிறது வெஜ் புலாவ். குக்கர் அடுப்பில் வைங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். 5 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, 1/2 இன்ச் அளவுக்கு 3 பட்டை, 4 கிராம்பு, 2 மராட்டி மொக்கு போட்டுட்டு பொரியட்டும். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாவை கீறி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. பிரியாணிக்கு தான் நம்ம கோல்டன் ப்ரௌனாக போடுவோம். ஸோ நம்ம இதுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். கைப்பிடி புதினா, கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிச்சிரும். ஒரே ஒரு தக்காளி, 100 கிராம் கேரட், 100 கிராம் பீன்ஸ், 50 கிராம் பச்சை பட்டாணி, 50 கிராம் மீல் மேக்கர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, தேங்காய் பால் 1 டம்ளர், சுடு தண்ணி 1 டம்ளர் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நான் மொத்தம் 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸு 1.5க்கு 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். குக்கரில் செய்கிற மாதிரினா 1.5 டம்ளர் 1.5க்கு 2 போட்டுக்கலாம். நீங்கள் பாத்திரத்தில் செய்கிற மாதிரினாக்கா 1.5க்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க பாஸ்மதி ரைஸு. இதுக்கு அரை லெமனை பிழிஞ்சு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ மூடி போட்டு அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். பொல பொலன்னு வெஜ் புலாவ் தயார்.